வணக்கம். இப்போ திருநெல்வேலி வண்ணார்பட்டை தாமிரபரணி ஆத்து பாலத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இது மேலேயே தண்ணீர் வந்துச்சு பாருங்க, தண்ணீர் குறைஞ்சிடுச்சு. இது கரையோரங்கள்ல பல வீடுகள், அதாவது அந்த காலத்துல குடியிருப்பு வசதி இல்லாதவங்க அப்படி வீடு இருந்தாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல இடங்களை கொடுக்கணும். நிறைய பில்டிங், நான் சொல்லக்கூடாது, நிறைய பில்டிங் வந்து ஆற்றுப்படுகையிலேருந்து இத்தனை அடிகள் தள்ளி தான் கட்டப்படணும் இருக்கு. அதை மீறி கட்டியிருக்கிறாங்க. அதை வந்து நீர்வளத்துறை வந்து ஆய்வுகள் எடுத்து பண்ணணும். இங்க பாருங்க, பாலத்துல இதுல தான் வந்து பாதாள சாக்கடையும் குடிநீர் பைப்பும் போட்டாங்க. இது மேலதான் அப்படியே போச்சு, கிராஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஆத்து பாலத்தோட தாழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வம்பா போச்சு. இன்னைக்கு பாருங்க, இருபுறம் அந்த சைட்லயும் பாருங்க, இருபுறத்துல நிறைய கரைகள்ல இருந்த மனிதர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஏன் அரசு வந்து நீர்வளத்துறையில உள்ள ஆய்வுகளை எடுத்து நதிகள்ல இந்த சைடு, அதாவது இரண்டு புறங்களிலும் கரைகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை ஏன் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க? இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த முறை நிறைய வெள்ளம் வந்து கரைகள் எல்லாமே காலி செய்யப்பட்டிருக்குது. எந்தெந்த இடங்கள்ல தண்ணீர் வந்திருக்கு, எந்தெந்த இடங்கள்ல இருந்து வந்திருக்கு, எங்கெல்லாம் அடைபட்டு இருக்குன்னு பார்த்து ஆய்வுகள் எடுக்கணும். எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல வாய்ப்பு, மக்களுக்கு உதவுவதற்கு, கட்சிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு. இந்த இடத்துல தண்ணீர் இப்படி இருக்குது, இது என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேளுங்க. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இதை நீங்க வாயை பொத்திட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும். இங்க பாருங்க, நாளை இந்த பாருங்க, இந்த வருது பாருங்க, கழிவு தண்ணீர் வருது பாருங்க, கூர்ந்து பாருங்க, ஆத்துலதான் கழிவு தண்ணீர் விழுது இன்னைக்கு உடைஞ்சதுக்கு அப்புறம். ஏற்கனவே மாநகராட்சியினுடைய அத்தனை கழிவும் தாமிரபரணியில தான் வருது. ஆக்கிரமிப்புகள், கழிவுநீர் கலப்பு எல்லாமே இருந்தா என்ன செய்யும்? அங்க பாருங்க, அந்த சைட்ல பாருங்க, எரியூட்டு மையங்கள், ஜாதிக்கு ஒரு எரியூட்டு மையங்கள் இருக்கு. அது வந்து நதிக்கரைக்குள்ளே கட்டி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் நதி தடத்தை மாத்தும் போது இயற்கை ஒரு காலத்துல எல்லாத்தையும் சுருட்டி அடிச்சுட்டு போயிருது. இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து, நதிகள் வந்து தேவை. நாளைய உலகம் வந்து தண்ணீர் காண்டி தான் சண்டை. அதனால நதிகள் தான் வாழ்வாதாரம். 90% மக்கள் வாயை பொத்திட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இந்த வீடியோ பாக்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, நீங்க ஓட்டு போட்டீங்களா? உங்க எம்எல்ஏக்கு அனுப்புங்க, ஐயா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். இப்படி நதிக்கரையெல்லாம் என்னைக்கு சரி பண்ண போறீங்க? வெள்ளம் வராம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? உங்க உயிர் இருக்கணும்ல திருநெல்வேலியில. அதனால மக்கள் எல்லாருக்கும், ஆட்சித் தலைவர், எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நியாயமான அறவழியில கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும். அப்பதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், சாக்கடைகளை இதுல போடாத வண்ணம் பாத்துக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட அனைவரும் இதுக்கு நல்ல முயற்சியும் உறுதுணையும் எடுக்கணும். நன்றி. கிருஷ்ணன்.